ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி. இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, புது வருஷம் வரப்போகுது. 2025 2024 நம்ம கடந்து போக போகிறோம். 2025 கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதில் நம்ம ஒரு வருஷத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சேர்த்து வைக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். புது வருட சேமிப்பு 2025 மணி சேவிங் வருட சேமிப்பு இவ்வளோ தான் நம்ம சேமிக்க வைக்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான் இது, ஒரு பங்கு தான். ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாவ், பார்த்தீங்களா? இதுதான் நம்ம சேர்த்து வைக்க போகிற ஒரு வருஷத்துக்கான டைம் டேபிள். ஜான்வரி எனக்கு இங்கிலீஷ் மந்த் தெரியும் அப்படின்றவங்க இங்கிலீஷ் மந்த் எடுத்துக்கோங்க. தமிழ் மந்த் கனெக்ட் பண்ணிக்கிறவங்க தமிழ் மந்த் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஜான்வரி டு டிசம்பர் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு நான் டைம் டேபிள் போட்டிருக்கிறேன். இந்த அமௌண்ட் நம்ம சேர்த்து வைக்க போகிறோம். ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொன்று நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? இப்போ தை மாதம் ஏன் இங்கே தைக்கு 1000 ரூபாய் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மந்த்து அதாவது ஜான்வரி மந்த்து. சரிங்களா? ஜான்வரி மந்த்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும், ரொம்ப லீவு வரும், அது இல்லாமல் செலவுகள் நம்மளுக்கு அதிகமாக வரும். ஏன்னா நம்மளுடைய ஃபெஸ்டிவல் தைப்பொங்கல் வருது. அதனால் அங்கே அமௌண்ட்டு வந்து நம்மளால் 2000 ரூபாய் சேர்த்து வைக்க முடியாது, 1000 ரூபாய் தான் சேர்த்து வைக்க முடியும். அதனால் 1000 ரூபாய் போட்டிருக்கேன். சரிங்களா? ஒவ்வொரு மந்த்துக்குமே நான் ஒவ்வொன்று பார்த்து தாங்க போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? விரிவாக்கமாக சொல்கிறேன். இப்போ பிப்ரவரி மந்த்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய், அந்த மந்தில் எந்த ஒரு செலவும் வராது. அப்புறம் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய், அப்பையும் எந்த செலவும், அதாவது செலவு மீன்ஸ் எந்த ஒரு ஃபெஸ்டிவலும் இருக்காது. சரிங்களா? எந்த ஒரு பண்டிகையும் கிடையாது. அதனால் அங்கேயும் 2000 ரூபாய் நம்மளால் சேர்த்து வைக்க முடியும். தை மாதம் மட்டும்தான் நம்மளுக்கு 1000 ரூபாய் சொல்லியிருக்கேன். அப்புறம் நேராக வந்தீங்கன்னா ஏப்ரல்லையும் எந்த ஒரு ஃபெஸ்டிவலும் கிடையாது. அப்போ அங்கேயும் ஒரு 2000 ரூபாய். சரிங்களா? எப்போயுமே நம்ம 2000 ரூபாய் தான் மாதம் எடுத்து வைக்கணும். ஆனால் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் வர்றதுனால, ஒவ்வொரு பண்டிகை வர்றதுனால நம்மளால் எடுத்து வைக்க முடியாது. அதனால் நான் அப்படி போட்டிருக்கேன். சரிங்களா? அப்புறம் மே மந்தில் பார்த்தீங்கன்னா ஏன் 1000 ரூபாய், அதில் எந்த ஃபெஸ்டிவலும் இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். மே மந்த்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க லீவு. ஸோ நம்மளால் வெளியில் கூட்டிகிட்டு போவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு தேவையானது ஸ்கூலுக்கு போகிறதுனால பர்ச்சேஸ் பண்ணுவோம். வெளியில் அவுட்டிங் கூட்டிகிட்டு போவோம் லீவில். அதனால் அங்கே வந்து நம்மளால் 2000 ரூபாய் சேர்த்து வைக்க முடியாது. அதனால் 1000 ரூபாய். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்னாலே தெரியும், நம்ம எல்லா பிள்ளைங்களுடைய ஸ்கூலுக்கு போகிற மந்த்து. ஜூன் மாதம் ஸ்கூல் ரீஓப்பனிங். ஸோ அப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும், பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் எடுக்கணும், புக்ஸ் எடுக்கணும். அதனால் கண்டிப்பாக நம்மளால் 2000 ரூபாய் சேர்த்து வைக்க முடியாது. அதனால் 1000 ரூபாய். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலைலேயும் அப்படி தான். ஜூலையில் வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருக்கும். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி இருக்கிறதுனால ரொம்பவே நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாத மந்த்து. அதனால் அங்கேயும் 1000 ரூபாய் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் சொல்கிற அளவுக்கு எந்த ஃபெஸ்டிவலும் இல்லை. அதனால் நம்மளால் 2000 ரூபாய் சேர்த்து வைக்க முடியும். அப்புறம் செப்டம்பர் பார்த்தீங்கன்னா 1500. ஏன் 1500 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக செப்டம்பர் மந்த்து பிள்ளைங்களுக்கெல்லாம் குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவ் வரும். அப்போ வீட்டில் இருப்பாங்க. ஒன்று வெளியில் கூட்டிகிட்டு போவோம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு வீட்டில் இருப்பாங்க. அதனால் அந்த மந்த்து நம்மளால் 2000 ரூபாய் எடுத்து வைக்க முடியாது. அதனால் 1500 500 குறைச்சிட்டேன். சரிங்களா? அப்புறம் அக்டோபர் மந்த்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய். ஏன் அக்டோபர் மந்த்துனா அதில் நிறைய லீவு வருங்க. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அந்த மாதிரி லீவுகள்லாம் அதிகமாக வரும். ஃபெஸ்டிவல் பண்டிகை அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம செலவாயிடும். நம்மளால் எடுத்து வைக்க முடியாது 2000 ரூபாய். அதனால் நம்ம 1000 ரூபாய் இங்கே எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நவம்பர் மந்த்து சொல்லவே வேணாம். தீபாவளி பண்டிகையெல்லாம் வரும். அதனால் நம்மளுடைய பட்ஜெட் தாக்கல் அதிகமாக இருக்கும் வீட்டில். அதனால் நம்ம 1000 ரூபாய் இதில் கம்மி பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்த்தெல்லாம் ரொம்ப டைட்டாக தாங்க இருக்கும். நவம்பர் டிசம்பர் ரொம்ப மழை பெய்யும். சில பேருக்கு வேலை இருக்கும், வேலை இருக்காது. அப்புறம் பிள்ளைங்களுக்கு லீவு வரும், கிறிஸ்மஸ் பண்டிகை வரும், நிறைய இருக்கும், ஹாஃப்லி லீவு வரும். இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால இந்த நவம்பர் டிசம்பரில் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு மந்த்துக்கும். ஏன்னா எல்லாராலையுமே 2000 ரூபாய் மந்த்து, இது போக நம்ம நிறைய சேவிங்ஸ் பண்ணணும். இது வந்து ஒரு மாதத்துக்கு நம்ம எடுத்து வைக்க போகிற அமௌண்ட்டு. இது போக நம்ம வேறு நான் என்னென்னலாம் சேவிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறேன். சரிங்களா? அதனால தான் நான் இந்த மாதிரி பார்த்து தான் நான் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ அமௌண்ட் வரும்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சாலும் எங்களுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே. எவ்வளோ டோட்டல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த தொகை 17000 ரூபாய் வருது. இந்த அமௌண்டெல்லாம் நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டு 17000 ரூபாய் 12 மாதத்தில் நம்ம சேர்த்து வைக்கிறோம். 2025 நம்ம வந்து சேவிங்ஸ் தொடங்கணும் அப்படின்னா அடுத்த நியூ இயர் 2026க்கு நம்ம கையில் 17000 ரூபாய் இருக்கும். ஓகேங்களா?
இதை நீங்கள் கையிலே ஒரு உண்டியலில் சேர்த்து வச்சாலும் சரி, இல்லை அப்படின்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ணிகிட்டே வந்தாலும் சரி, ஓகேங்களா? 17,000 ரூபாய் நம்ம கையில் கிடைக்குங்க. நம்ம எதுவுமே பண்ணலை, எல்லாம் போக தான் நம்ம சேர்த்து வைக்கிறோம் சரிங்களா? கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு 17,000 ரூபாய் வரும். இது போக என்ன வரும், நம்ம என்னெல்லாம் சேமிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதர சேமிப்பு. இந்த சேமிப்பு வந்து வருட சேமிப்பு தான், ஓகேங்களா? இது நமக்கு ஓரளவுக்கு நமக்கு ஒரு வருஷத்துக்கு இதை வச்சு நம்ம இந்த பணத்தை வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் நம்ம இந்த சேமிப்பெல்லாம் எக்ஸ்ட்ராவாக சேமிக்கணும். தினசரி சேமிப்பு தினமும் 10 ரூபாயோ 20 ரூபாயோ 5 ரூபாயோ ஏதோ ஒன்று எடுத்து வைக்கணும். அப்புறம் வார சேமிப்பு, அந்த 5 10 15ன்னு எடுத்து வச்சதை வச்சு வாரம் அந்த காசை சேமித்து வைக்கலாம். அப்புறம் மாத சேமிப்பு, இந்த 2,000 ரூபாய் போக மீதி நம்ம இந்த தினமும் எடுத்து வைக்கிற காசு, வாரம் எடுத்து வைக்கிற காசை வச்சு மாத சேமிப்பும் நமக்கு உண்டாக்கணும். அது போக உண்டியல் சேமிப்பு 5 ரூபாய் 2 ரூபாய் 3 ரூபாய் அந்த மாதிரி நம்ம உண்டியலில் போட்டு வைக்கலாம். 10 ரூபாய் 20 ரூபாய் அப்படின்னு கிடைக்கிற காசை நம்ம உண்டியலில் போட்டு வைக்கலாம். அது போக சில்லறை சேமிப்பு, சில பேர் ஒரு உண்டியலில் சில்லறை மட்டும்தான் போடுவாங்க, அதில் வந்து பணமே போட மாட்டாங்க. அது மாதிரி சில்லறை சேமிப்பு, இதெல்லாம் நம்ம இந்த ஒரு வருஷத்தில் இந்த 17,000 ரூபாய் போக இந்த காசும் நம்ம சேர்த்து வைக்க போகிறோம், ஓகேங்களா? இது நம்மளால் முடியும்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேமிப்பு என்பது உருவாக்குறது நம்ம கையில் தான் இருக்குதுங்க. அதனால் நான் தினமும் 2 ரூபாயோ 3 ரூபாயோ 5 ரூபாய் என்ன கிடைக்குதோ அதை எடுத்து நம்ம சேமித்து வைக்க பழகுனாலே போதுங்க. இந்த வார சேமிப்பு, மாத சேமிப்பு, உண்டியல் சேமிப்பு, சில்லறை சேமிப்பு எல்லாமே ஒட்டுக்க வந்துருங்க. சில்லறை 2 ரூபாய் சேர்த்து வைக்கவா அப்படின்னு நம்ம நினச்சோம் பார்த்துக்கோங்க, சேர்த்தே வைக்க முடியாதுங்க. 2 ரூபாய் கிடந்தாலும் அதை போய் உண்டியலில் போடுங்க சரிங்களா? இதுதாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த 17,000 ரூபாய் போக மீதி நம்ம இதெல்லாம் சேர்த்து வைக்க போகிறோம் ஒரு வருஷத்துக்கு, ஓகேங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டைம் டேபிளை கூட உங்கள் வீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஜான்வரி மந்த் 1000 ரூபாய் எடுத்து வச்சோன்னா டிக் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி மந்த்து 2,000 ரூபாய் எடுத்து வச்சோன்னா டிக் பண்ணிக்கோங்க. மார்ச் மந்த்து 2,000 எடுத்தோன்னா டிக் பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி அமௌண்ட்டை நீங்களே ஒரு சின்ன உண்டியலில் கூட ஓப்பன் பண்ணாத உண்டியலில் போட்டு வச்சிங்கன்னா 17,000 ரூபாய் கிடச்சிரும் உறவுகளே. ஓகே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உறவுகளே. பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.